நடத்தி செல்லும் தயவாய், என்னை காத்து கொள்ளும் அன்பாய், என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய், என்னை காத்து கொள்ளும் அன்பாய், என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. இன்றைய வாக்குத்தத்த வசனம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் நல்லவர், கிருபையாய் உங்களோடு இருந்து நடத்துவாராக. ஆதியாகமம் 24வது அதிகாரம் 63வது வசனம். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். ஆபிரகாம் தன் வீட்டு மூத்த வேலைக்காரரை ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படி அனுப்பிவிடுகிறார். ஈசாக்கு லகாய்லோய் துறவு வழியாய் புறப்பட்டு வந்து சாயங்கால வேளையிலே தேவ சமூகத்திலிருந்து ஜெபிக்கிறான். ஜெபித்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வருவதை காண்கிறான். இந்த ஒட்டகங்களில் யார் வருகிறார்? ரெபேக்காள் அழைத்து வரப்படுகிறாள். ரெபேக்காள் யார்? ஈசாக்குக்கு மனைவியாக தேவனால் ஏற்படுத்தப்பட்டவள். நீதிமொழிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான் என்று. அப்படி என்றால் இங்கே ஈசாக்கு தியானம் பண்ணி கண்களை ஏறெடுத்து எதை பார்க்கிறான்? அவனுக்கான நன்மையை பார்க்கிறான். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஜெபிக்கிறவனுக்கு நிச்சயமாய் நன்மையை காண பண்ணுவார். ஜெபிக்கிறவன் நன்மையை காண்பான். நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்படி என்றால் எங்கே உண்டாகிறதோ அங்கே கண்களை ஏறெடுக்க வேண்டும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அங்கே கண்களை ஏறெடுக்க வேண்டும். யாரிடத்திலிருந்து இறங்கி வருகிறதோ அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், கேளுங்கள், என் நாமத்தினாலே கேளுங்கள், நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்றல்லவா சொன்னார். அப்படி என்றால் பரலோக தேவனை நோக்கி அவர் நாமத்தை சொல்லி கூப்பிட்டு நம்முடைய காரியங்களை சொல்லி ஜெபிக்கும் போது நிச்சயமாக நம்முடைய கண்கள் நமக்கான நன்மையை காணும். ஜெபிக்கிறவனுடைய கண்கள் நன்மையை நிச்சயம் காணும். ஒருவேளை கேட்கலாம், என் ஜெபத்தெல்லாம் ஆண்டவர் கேட்பாரா? நான் பல நாட்கள் ஜெபித்து வருகிறேனே, என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவில்லையே என்று ஒருவேளை உங்களுக்குள்ளே சந்தேகம் எழும்பலாம். உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லுகிறேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று. கிருபையை விலக்கவில்லை அல்லவா? அப்படி கிருபையை விலக்கி இருந்த அந்த நாளை காண முடியுமா? கிருபையை விலக்காமல் இந்த நாளை காண செய்த தேவன் நிச்சயமாய் ஜெபத்தையும் தள்ள மாட்டார். உங்கள் ஜெபத்துக்கு பதில் உண்டு. அவருடைய பதில் என்பது அவருடைய சித்தத்தின்படி இருக்கும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய விருப்பத்தின்படி அல்ல, அவருடைய சித்தத்தின்படி. ஆனால் நிச்சயம் ஜெபத்திற்கு பதில் உண்டு. ஈசாக்கு ஜெபித்து கண்களை ஏறெடுத்து அவனுக்கான நன்மையை கண்டது போல காத்திருக்கிற ஒவ்வொருவருடைய கண்களும் நன்மையை காணும்படி கர்த்தர் கிருபை செய்வார். விசேஷமாய், ஆண்டவரே, என் வாழ்க்கைக்கு ஏற்ற துணையை நீர் தர வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே இயேசுவின் நாமத்திலே மனதார வாழ்த்தி சொல்லுகிறேன். ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பாருங்கள், ஆண்டவரிடத்தில் தேடுங்கள். உங்களுக்கான நன்மையை கர்த்தர் காண்பித்து தருவார். கர்த்தர் கொண்டு வருவார். ஏமாற்ற மாட்டார், விட்டு கொடுக்க மாட்டார், வெட்கப்பட்டு போக விட மாட்டார். எனக்கு வயசாகிட்டே இனி என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்குமா? கர்த்தர் நல்லவர், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நிச்சயம் செய்வார். இயேசுவின் நாமத்தில் மனதார உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, அப்பா, நீர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறவனுடைய கண்கள் நன்மையை காணும்படி கிருபை செய்கிறவரே, உமக்கு நன்றி. ஆண்டவர், ஈசாக்கு தன் கண்களை ஏறெடுத்து தனக்கான நன்மையை பார்த்தது போல காத்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். விசேஷமாய் திருமணத்துக்காய் காத்திருக்கிறவர்களுக்காக இந்த நேரத்தில் உமது அடியேன் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகி உம்மிடத்திலிருந்தல்லவா இறங்கி வருகிறது. உடைய பிள்ளைகள் அவர்களுக்கு ஏற்ற துணையை கர்த்தாவே நீர் காண்பித்து அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க
ஆண்டவர் கிருபை செய்யும்படி செபிக்கிற ஆண்டவரே. அப்பா, ரெபேக்காளை ஈசாக்கின் கண்கள் கண்டது. ஆண்டவரே, அவன் ஆறுதல் அடைந்தான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆறுதல் உண்டாக, சமாதானம் உண்டாக, ஆசீர்வாதம் உண்டாக, இவர்களுக்கான நன்மையை கர்த்தர் காண்பித்து நாமத்துக்கு மகிமை வரப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.